அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 15/5/2026 வைகாசி மாதத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கின்றது. இதோடு சேர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வந்திருக்கின்றது. வைகாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில நம் வீடுகளில் அவசியம் செய்ய வேண்டிய 2 வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மகாலட்சுமி தாயார் வழிபாடு, மற்றொன்று நம் குலதெய்வ வழிபாடு. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வைகாசி விசாகம், அது பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள், முருகன் அவதரித்த திருநாள். அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏகாதசிகள். இதோடு சேர்ந்து நாம் வைகாசி முதல் நாள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு நம்முடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடை நம்ம தினம்தோறும் தான் செய்யணும். அது என்ன வைகாசி மாதம் முதல் நாள் சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வைகாசி மாதம் மாதவ மாதம் என்று அழைக்கப்படுகிறது. முதல் நாள்லே விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேர்ந்து வந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இத்தனை விசேஷங்களிலும் நாம் செய்யக்கூடிய நிறைய எளிய வழிபாடுகள் நமக்கு முழு பலனை தர வேண்டும் என்றால் நம்முடைய குலதெய்வத்தோட அருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும். நம் ஒருவருக்கும் ஏகப்பட்ட இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய இரத்தத்தோடும் மரபணுவோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அது நம்முடைய குலதெய்வம் தான். நமக்கு ஏற்படக்கூடிய நல்லவைகளிலும் தீயவைகளிலும் நம்முடன் இருந்து நமக்காக பங்கேற்று நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது நம்முடைய குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வத்திற்கு தான் முதல் மரியாதை. நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டு மற்ற தெய்வங்களுக்கான வழிபாடுகள், பூஜைகள், ஹோமங்கள், யாகங்கள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இது எல்லாம் நம்ம செய்வது ஓட்டை பானையில் நம்ம தண்ணீரை நிரப்பி வைத்தால் அது தங்குமா? தங்காது. அதே போல் அவையெல்லாம் நமக்கு பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தராது. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே ஏனைய தெய்வங்களோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்முடைய உயிரை யமதர்மராஜன் எடுக்க வருகிறார் அப்படின்னா கூட குலதெய்வத்திற்கிட்ட அனுமதி கேட்டு குலதெய்வம் சரி அப்படின்னு அனுமதி கொடுத்தால் மட்டுமே நம்முடைய உயிரை அவர் எடுக்க முடியும். ஆக குலதெய்வம் இல்லாமல் நம்முடைய குடும்பம் ஒரு இமி அளவு கூட முன்னேற்றத்தை அடைய முடியாது. நிறைய பேர் தூங்கி எழுந்ததும் குலதெய்வத்தோட நாமத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ கூட இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு நிமிடம் ஆழமாக நினைத்து பிரார்த்தனை செய்து அவங்களுடைய அருள் நமக்கு எப்பொழுதும் வேணும்னு நினச்சி அவங்களுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்களுடைய அருள் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். எப்படி ஒரு மரத்துக்கு வேர் ரொம்ப முக்கியமோ அதே போல தான் ஒரு குலம் தழைத்து வாழ்வதற்கு குலதெய்வத்தோட அருள் வேணும். வேரோட துணை இல்லாமல் அந்த மரம் செழித்து வளர முடியாது. அதே போல தான் நம் ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமும் நம்ம கூட இருந்தாதான் நம்முடைய குலமானது நிறைய கிளைகள், பழங்கள், பூக்கள் இதெல்லாம் பெற்று செழித்து வளர முடியும். நம்முடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும், எந்தவித தடைகளும் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம எல்லாருமே அரவணைப்போட உறவுகளோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு நிச்சயமாக வேணும். ஆக நாளைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி நம்முடைய நிலைவாசலில் 2 பொருட்களை நம்ம ஒன்றாக வைத்து கட்டப்போகிறோம். இது அவசியம் நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு வைகாசி மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால மாதத்தோட முதல் நாள் இந்த பொருளை நீங்கள் மாற்றிடலாம். இதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிற்கு அது ஒரு தகுந்த பாதுகாக்கும் அரணாக இருக்கும். இதை நம்ம செய்வதற்கு முன்னாடி நம்முடைய நிலைவாசல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அது சரியா இருக்குதான்னு பாருங்க. உங்களுடைய நிலைவாசல்ல எக்காரணம் கொண்டும் செயற்கை பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. செயற்கையான மாவிலை தோரணங்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தோரணங்கள் செயற்கையாக இப்போ விற்கிது. ஸோ அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல் மஞ்சள் குங்குமம் வச்ச ஸ்டிக்கர்லாம் விற்கிது, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸ்டிக்கர் கோலங்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. செயற்கை தன்மையுள்ள எதுவும் எதிர்மறையான ஆற்றல்களையே பரப்பும்.
எங்கே வந்து எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கின்றதோ அங்கே வந்து தெய்வ சக்தி அப்படிங்கிறது உள்ளார வராது. நம்ம பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம உண்மையான மஞ்சள் குங்குமம் கலந்து பொட்டெல்லாம் வச்சு பூக்கள்லாம் வைத்து அங்கே தீபம் ஏற்றி தூபம் காமிக்கும் பொழுது நல்ல சக்திகளை ஈர்க்கும் ஒரு காந்தமாக அது மாறும். ஆக இப்படியெல்லாம் உங்கள் நிலைவாசல் இருந்ததுன்னா அந்த செயற்கை பொருட்களை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துடுங்க. நம்முடைய நிலைவாசலில் மாவிலை கட்டாட்டினா கூட பரவாயில்ல, உண்மையான மாவிலை கட்டாட்டினா கூட பரவாயில்ல, இந்த செயற்கை மாவிலைகள் தோரணங்கள் இவற்றை நாம் பயன்படுத்துவது நல்லதல்ல. அது அழகுக்கு அழகு சேர்க்குமே தவிர இறை சக்தியை கொண்டு வருவதில் அது ஒரு தடுப்பு சுவராகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அப்போதான் வந்து நம்முடைய குலதெய்வம் எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளார வரும். வெளி உலகம் அப்படிங்கிறது வேறு, நம்முடைய வீட்டுக்குள்ளார இருக்கிறது மற்றொரு உலகம். நம்ம வீட்டிலிருந்து வெளியில் போகும்பொழுது நாம் பல எதிர்மறையான ஆற்றல்களுக்கு ஆளாகிறோம். மற்றவர்களுடைய கண் திருஷ்டி, பொறாமை, வைத்தெரிச்சல் இவையெல்லாம் நம்ம மேலே படும். திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டோன்னா இறை சக்தி நம்ம வீட்டில் இருந்தால் தான் அந்த நெகட்டிவிட்டிலாம் நம்மளை விட்டு போகும். ஸோ நாளைய தினம் நீங்கள் இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிக சக்தி வாய்ந்த பொருள், இந்த பொருள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்லாதீங்க. இந்த 2 பொருளை எடுத்து நீங்கள் அதை கட்டி உங்களுடைய நிலைவாசலில் தொங்க விடுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அதன் மேல் தண்ணீரை தெளிப்பது அப்படிங்கிறது நல்லது. அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குலதெய்வம் உங்களுடனே உங்கள் வீட்டிலேயே அது நிரந்தரமாக தங்கிவிடும். அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விரலி மஞ்சள், அதன் பிறகு கொஞ்சம் வெட்டிவேர், இது 2 மட்டும்தான் வேணும். இதற்கு மேல் ஒரு துணி பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. துணி வந்து மஞ்சள் நிறத்திலோ வெள்ளை நிறத்திலோ இருக்கலாம். வெட்டிவேரை நல்லா எடுத்துக்கோங்க, திக்காக எடுத்துக்கோங்க. அதன் நடுவில் வந்து 3 விரலி மஞ்சள் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை வச்சு ஒரு நூலால் நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த ஒரு 2 பொருளை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வேண்டிக்கிட்டதுக்கு பிறகு இதை நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டலாங்க. கட்ட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். காலையில் 10:30 மணிக்கு முன்பு இதை நீங்கள் கட்டலாம். அல்லது மாலை 4 மணிக்கு மேலே இரவு நீங்கள் 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் தாராளமாக கட்டலாம். கட்டிட்டு நீங்கள் தூப தீப ஆரத்தி காமிங்க. நாளைக்கு மட்டும் கிடையாது, இடையிடையே நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலும் இந்த 2 பொருளுக்கு நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிப்பது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த வெட்டிவேர் மேலே தண்ணீர் தெளிப்பது அப்படிங்கிறதும் நல்லது. அப்படி நீங்கள் தெளிக்கும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய வாசம் ஒவ்வொரு முறை நம்ம நிலைவாசலில் போகும்போதும் வரும்பொழுதும் நமக்கு வந்து ஒரு நல்ல மன உணர்வை தரும். அதே போல் விரலி மஞ்சள் அப்படிங்கிறது எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டில் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.